வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா டீமில் ஜாயின் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக மும்பை இந்தியன்ஸ் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. டீம் ஹர்திக் வெர்சஸ் டீம் ரோஹித் அப்படின்னு தான் அது நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மிகப்பெரிய லெவலில் டீம் ஸ்கை வெர்சஸ் டீம் ரோஹித்னு நடக்க வேண்டிய மேட்ச்சு டீம் ஹர்திக் வெர்சஸ் நம்மளுடைய டீம் ரோஹித் நடந்திருக்கு. ஸோ டீம் ஹர்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், ராஜ் பாவா, பி1 ஜேக்கப்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான், ரீஸ்டாப்லி, அஸ்வினி குமார் இருந்திருக்காங்க. அதே நேரம் டீம் ரோஹித் ஒரு இடத்துல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ட்ரெண்ட் போல்ட், கார்வின் போஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர், ஸோ நம்மளுடைய தீபக் சகர், மிச்சல் சாண்ட்னர், ஸோ ரீஸ்டாப்லி இங்கேயும் ஆடி இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹைப்பில் இருந்த மேட்ச் தான் இது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நம்மளுடைய டீம் ஹர்திக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ரியான் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ், இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரைமரி ஓப்பனர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹைப் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ரியான் ரிக்கல்டனும் வில் ஜாக்ஸும் ஓப்பன் பண்ணது உண்மையாக வந்து நல்ல விஷயம். இதில் ரியான் ரிக்கல்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 பாலுக்கு 38 ரன்னு, 4 பவுண்டரி, 2 சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. வில் ஜாக்ஸ் 15 பாலுக்கு 20 ரன்னு, 1 சிக்ஸ், 2 4. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆக, அடுத்தது ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக திலக் வர்மா. ஸோ திலக் வர்மாவோட ஜோடி யார் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பி1 ஜேக்கப்ஸ். ஸோ அதில் திலக் வர்மா 28 பாலுக்கு 45, 3 பவுண்டரி, ஸோ அதே நேரம் வந்துட்டு 2 சிக்ஸர் அப்படிங்கிறத போட்டு வளாசி இருக்கிறாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு பி1 ஜேக்கப்ஸ் 4 பாலுக்கு 8 ரனில் அவுட்டு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா களமிறங்கி 40 பாலுக்கு 70 ரன், 5 பவுண்டரி, 5 சிக்ஸர் வளாசி இருக்கிறாரு. ராஜ் பாவா 8 பாலுக்கு 15 ரன், 2 பவுண்டரி, 1 சிக்ஸர். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டீம் ஹர்திக்கோட டீம் 206 ரன்கள் 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழந்து அந்த இடத்துல வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் 2 விக்கெட், மிச்சல் சாண்ட்னர் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 207 ரன் டார்கெட் அப்படின்னு களமிறங்கினா டீம் ரோஹித்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் தான் இருந்திருக்காங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காகவே இருந்தது உங்களுக்கு. ரோஹித் சர்மா 35 பாலுக்கு 60, 6 பவுண்டரி, 3 சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு. சூரியகுமார் யாதவ் 30 பாலுக்கு 55, 5 சிக்ஸரு, 4 பவுண்டரி போட்டு வளாசி தள்ளியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்துட்டு வில் ஜாக்ஸை ஒன் டவுனில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 12 ரன்னுக்கு காலி. ஸோ அதுக்கப்புறம் கார்வின் போஷ் 18 பாலுக்கு 20 ரன். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா அதுக்கப்புறம் களமிறங்கி 10 பாலுக்கு 18 ரன், நாட் அவுட்டில் இருந்திருக்கிறாரு, 2 சிக்ஸர் அடிச்சு. அர்ஜுன் டெண்டுல்கர் 3 பாலுக்கு 5 ரன்னு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான பவுலிங் இருந்தது. முஜிபுர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 28 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. ரீஸ்டாப்லி 4 ஓவருக்கு 45 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட். அஸ்வினி குமார் வந்து 4 ஓவருக்கு 40 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் டீம் ரோஹித்தோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா 195 ரன்ஸ் ஃபார் 6 விக்கெட் அப்படின்னு இழந்திருக்கிறாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்துட்டு நம்மளுடைய டீம் ஹர்திக் 11 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. ஸோ மேட்ச் சமரியை பொறுத்த வரைக்கும் டீம் ஹர்திக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலஞ்சிங் ஸ்கோரை தான் போட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலி 206 அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா நல்லா வந்துட்டு ஒரு மேன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாங்க. டீம் ரோஹித்தோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் உண்மையாக நல்லா இருந்தது. 11 ரன்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் அவங்க தோல்வியை தழுவுனாங்க. உண்மையாகவே இன்றைக்கான ப்ராக்டிஸ் மேட்ச் செம ஹைப்பில் தான் இருந்தது. ஒரு பெரிய லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்த்தா அதே மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்மும் ஒரு பெரிய லெவலில் இருந்ததுனால இது ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் ரீச் ஆக நினச்சேன். ஸோ அதே மாதிரியே இருந்துச்சு. ரோஹித்தும் வந்துட்டு ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ இதை பற்றி நீங்கள்